நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493592 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆஃப்கன் குவாட் இந்த வார்த்தை ரொம்ப புதுசாக இருக்குல்ல. இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த கூட்டணி பற்றிய பேச்சுக்கள் தான் உலகம் முழுவதும் பேசுபொருளாக இருக்க போகுது. அப்போ இந்த கூட்டணிக்குள்ளே இந்தியா வருமா அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே இருக்கும். வேறு என்னென்ன நாடுகள்லாம் இந்த கூட்டணிக்குள்ளே வரப்போகுது, இதனால் என்ன லாபம் இந்திய மக்களுக்கு அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி. ட்ரம்பினுடைய பதவியேற்புக்கு பிறகு சீனாவுக்கு நிச்சயமாக அமெரிக்கா ஆப்படிக்கும். சீனாவை விட்டு நிறைய நிறுவனங்கள் வெளியில் போக வாய்ப்பு இருக்குது. அப்போது சீனாவினுடைய அடுத்த கட்ட திட்டம் அப்படிங்கிறது பங்களாதேஷா, ஸ்ரீலங்காவா, இந்தியாவா, இல்லை இந்தோ பசிபிக் ரீஜியனை ஒட்டுமொத்தமாக வளைப்பதற்கான திட்டமா? இதில் வங்காளதேசத்தை அவ்வளவு எளிமையாக விட்டு கொடுத்துருவாங்களா அமெரிக்கா? இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இந்த பசிபிக் பெருங்கடலை சுற்றி இருக்கிறது. அதற்கான பதில் தான் இந்த வீடியோவாக இருக்க போகுது. வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். ஆண்களின் முழு சக்தி, இல்லற வாழ்வின் புத்துணர்ச்சி, 85 வருட அனுபவம் கொண்டு பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட இந்த மூலிகை பொடி உங்கள் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். நரம்பு பலவீனம், நாட்பட்ட சுகர் போன்ற பிரச்சனைகளால் ஆண்களுக்கு ஏற்படும் பலவீனங்களுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது. இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் எரிக் கார்சிட்டி அப்படிங்கிறவர் ஒரு நெருப்பு ஒன்றை பற்ற வச்சிருக்காரு. அதுவும் வீட்டுக்குள்ளே பற்ற வைக்காமல் வீட்டினுடைய கூரை மேலே போய் தீயை பற்ற வச்ச கதை தான் அது. அவர் என்ன சொல்லிட்டு போயிருக்காருன்னா, அமெரிக்கா முழுவதுமாக சீனாவை கை கழுவ போகிறது, இந்தியாவிற்கான வாய்ப்பை அது உருவாக்குமா அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் தான் இனிமேல் புரிஞ்சுக்கிட்டு அமெரிக்காவோடு நட்புறவோடு இருக்கணும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு போயிருக்கார். இந்த கொஸ்டின் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. சீனாவை விட்டு ஏன் எல்லா நிறுவனங்களும் வெளியில் போகிறாங்கன்னா, சீனா விதிக்கக்கூடிய வரி உலகம் முழுவதும் அதிகமான அளவில் மூலப்பொருட்களை தன்வசம் வச்சுக்கிட்டு அதிகமான ப்ராடக்டை கொடுக்கறது யாருன்னா சீனா தான். பட் சீனாவுக்கு மார்க்கெட்டிங் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது கிடையாது. அதனால் தான் விளைவிக்கக்கூடிய பொருளை, தான் உற்பத்தி செய்யக்கூடிய மின்னணு சாதனங்களில் இருந்து பேட்டரி வரைக்கும் அவங்க செய்யக்கூடிய பொருட்களை போய் சந்தைப்படுத்துவதில் அவங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்குது. ஸோ இதன் காரணமாக இதை பயன்படுத்திக்கிட்டு அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா, என்கிட்ட நீ இறக்குமதி பண்ணுறீல, என்கிட்ட நீ இறக்குமதி பண்ணக்கூடிய பொருட்களுக்கு நீ அதிகமான அளவில் வரி விதிக்கிறதுனால அமெரிக்காவில் இறக்குமதி பண்ணக்கூடிய பொருட்களுக்கு நான் அதிகமாக வரி விதிக்க போகிறேன் அப்படிங்கிறது தான் ட்ரம்பினுடைய ஒரு பெரிய சூட்சமமாக இருக்குது. இதன் காரணமாக சீனாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நாட்டை விட்டு வெளியில் போகிறாங்க. இவங்கெல்லாம் இந்தியா பக்கம் தானே அடுத்து வருவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் அந்த இடத்துல தான் சீனா ஒரு பெரிய செக்கு ஒன்று வைக்கிது. அதுதான் கடல் வழி போக்குவரத்து, வான்வெளி போக்குவரத்து, ரயில் வழி போக்குவரத்து, சாலை வழி போக்குவரத்து. இந்த சாலை வழி போக்குவரத்தை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். பெல்ட் அண்ட் ரோடு திட்டத்தில் இந்தியாவை இணைக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய கோரிக்கை ஒன்று இருக்குது. ஆனால் அதுக்கு பாகிஸ்தானுடைய ஆக்கிரமிப்பு, பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய காஷ்மீர் நிலப்பகுதிக்குள்ளே இந்த பெல்ட் அண்ட் ரோடு வர்றதுனால இந்தியா சீனாவோடு இந்த பெல்ட் அண்ட் ரோடு திட்டத்தில் இணையிறதுக்கு மறுக்கிறாங்க. இந்த இடம் தான் ஒரு பெரிய ட்விஸ்ட். அமெரிக்கா மூலப்பொருட்களுக்கு வெவ்வேறு நாடுகளை சார்ந்திருக்கு. அவங்க உற்பத்தி பண்ணக்கூடியது அப்படிங்கிறத தாண்டி ரா மெட்டீரியல்ஸை இறக்குமதி பண்ணி அதை ஹைடெக்காக வியாபாரம் பண்ணுறாங்க. அதை மற்ற நாடுகளுக்கு போர் மூலியமாக அதை சேல் பண்ணிடுறாங்க. இப்போ இஸ்ரேலுக்கு போர் ஏற்படுத்தி அதன் மூலியமாக சேல் பண்ணிடுவாங்க. பட் சீனாவால் அது முடியாது. இந்தியா முழுவதுமாக சீனாவினுடைய மூலப்பொருளை நம்பி தான் இருக்காங்க. காரணம் என்னென்னா, உலோக பற்றாக்குறைங்கிறது இந்தியாவில் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய தாதுக்களை எடுக்கிறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பெரிய அளவிலான போராட்டம் வெடிக்கும். ஆனால் சீனாவில் அப்படி கிடையாது. அங்கே கம்யூனிசம் பேஸாக இருந்தாலும் அங்கே சர்வாதிகாரங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால சீனா நினச்சாங்கன்னா எந்த இடத்துலனாலும் எதைனாலும் தோண்டி எடுக்க முடியும். அதன் காரணமாக தான் அவங்களுக்கு அந்த கிளைமேட் சேஞ்சுங்கிறது பெரிய அளவில் அவங்களுக்கு கை கொடுக்கல. இந்தியா இன்ன வரைக்கும் தட்பவெப்ப நிலையில் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா நிலவளங்களை நம்ம ஓரளவு பாதுகாக்கிறோம் அப்படிங்கிறதுனால. ஸோ சீனா கிட்ட இருந்து நம்ம வாங்க வேண்டியது என்ன அப்படின்னா, காலியம் அண்ட் ஜெர்மானியம். இந்த உலோகப் பொருட்கள் எல்லாத்துக்குமே நம்ம சீனாவை சார்ந்து தான் இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகள்னால நம்ம சீனாவை அவ்வளவு எளிமையாக கை நழுவிட முடியாது. சீனாவும் நம்மளை கை கொடுக்காம இருக்காது. நம்மளை காப்பாற்ற வேண்டிய தேவை சீனாவுக்கும் இருக்குது.
ஏன்னா தான் விளைவிக்கக்கூடிய பொருட்கள் மூலப்பொருட்கள் எல்லாத்தையும் அவங்க சந்தைப்படுத்துறதுக்கு ஒரு இடம் தேவை, அதுதான் இந்தியா. பட் இந்தியாவில் கடந்த 10 ஆண்டு காலமாக கம்பேர் பண்ணும்போது மேக் இன் இந்தியா திட்டம்ங்கிறது அதிக அளவில் வந்துருச்சு. நமக்கு தேவையான பொருட்களை நம்மளே உற்பத்தி செய்யக்கூடிய தற்சார்பு பொருளாதார வாழ்க்கை முறைக்கு இந்தியா மாறி இருக்கிறதுனால சீனா இப்போ நம்ம பக்கத்து நாடாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான் அண்டு வங்கதேசம் இந்த 2 நாடுகளை பெரிய அளவில் குறிவைக்கிறாங்க. அதே நேரத்தில் ஸ்ரீலங்காவை முழு முதலாக தன்னுடைய ஆதிக்கத்தில் கொண்டு வருவதற்கான எல்லா வேலையையும் இப்போ தொடங்கிட்டாங்க. ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதி நேரடியாக சீனாவுக்கு போய் என்ன ஒப்பந்தங்கள் கையெழுத்திட்டாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் உண்மையிலே ஷாக் ஆவீங்க. அதே நேரத்தில் வங்கதேசத்துக்கு சீனா வச்சிருக்கக்கூடிய ஆப்பு என்ன, வங்கதேசத்தை அமெரிக்கா அவ்வளவு சீக்கிரமாக கை நழுவிடுவாங்களா, கை விட்டுருவாங்களா, அவங்களால உருவாக்கப்பட்ட புதிய ஆட்சியை அவ்வளவு எளிமையாக விட்டு கொடுத்துருவாங்களா, வங்கதேசத்தின் மீது அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் என்ன ஒரு பாசம் அப்படின்னு கேட்டால் வங்காள விரிகுடாவை பாதுகாப்பதே இந்த வங்கதேசம் தான். ஸோ வங்கதேசத்துக்கு ஒன்றுனா வங்காள விரிகுடாவே அலரும். அந்த அளவிற்கான மாற்றத்தை ஏற்படுத்த வல்லது வங்கதேசத்தினுடைய கடல் பகுதி. ஸோ அப்படிப்பட்ட இடத்துல இண்டோ பசிபிக் ரீஜியன் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாக இருக்குது. செயின்ட் மார்ட்டின் அப்படிங்கிற தீவை முழுவதுமாக கைப்பற்றுவதற்கு அமெரிக்கா துடித்து கொண்டு இருக்கிறது. அதன் காரணமாக தான் ஷேக் ஹசீனாவினுடைய ஆட்சி மாற்றம் நடந்தது. அவங்க இந்தியாவில் அடைக்கலமாக இருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில் வங்கதேசம் இந்தியாவினுடைய எல்லைப்பகுதியையும் சேர்த்து வளைத்தது அப்படிங்கிற ஒரு புகார் இடையில வந்தது. வங்கதேசம் நினைத்ததுனா இந்தியாவை முழுவதுமாக நாங்கள் கைப்பற்றி விடுவோம்ல இடையில சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் கற்பனைக்கே ஒவ்வாத வாதங்கள். இதெல்லாம் தாண்டி வங்கதேச சைடில் இருந்து அவங்க எந்த ஆதரவோடு இப்படி கூக்குரல் இடுறாங்கன்னா சீனாவினுடைய ஆதரவு. ஸோ சீனாவினுடைய ஆதரவு அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய பகிரங்கமான அறிவிப்புகள்லாம் சிலது சும்மா சும்மா அப்பப்போ வெளியிடுறாங்க. யார் கைப்பற்ற போகிறார்கள் இந்த செயின்ட் மார்ட்டின் தீவை, அது சீனாவா அமெரிக்காவா அப்படிங்கிற அந்த கொஸ்டினுக்கான விடை அப்படிங்கிறது ட்ரம்பினுடைய பதவி காலம் வந்ததற்கு பிறகு தெரியும். ஏன்னா நாடு பிடிக்கக்கூடிய ஆசையில் ட்ரம்ப் அவர்கள் இப்போ ஈடுபட்டிருக்காரு. ஒன்று மெக்சிகோ வளைகுடா, இன்னொன்று பார்த்திங்கன்னா பனாமா கால்வாய். இந்த இடத்தெல்லாம் அவர் கைப்பற்றுவதற்கான வேலையும் கிரீன்லாண்டையும் சேர்த்து எடுப்பதற்கான வேலையும் செய்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் வங்கதேசத்தில் இப்போ ஆட்சி மாற்றம் நிகழ்ந்த பிறகு எதுக்காக ஆட்சி மாற்றம் கொண்டு வந்தாங்களாம், இந்த செயின்ட் மார்ட்டின் தீவை கைப்பற்றுவதற்கு தான். அவ்வளவு எளிமையாக அமெரிக்கா சீனாவுக்கு விட்டு கொடுத்துட மாட்டாங்க. அந்த இடத்த நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஜனவரி மாதம் 14ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதி யார், அனுரகுமார திசநாயக்க, அவர் எங்கே போயிருந்தார் அப்படின்னா சீனாவுக்கே நேரடியாக போயிருந்தார். சீனாவோட இந்த ஸ்ரீலங்கா அப்படிங்கிற கண்ட்ரி முழுவதுமாக வர்த்தகத்தில் அடிமையாகவே மாறிப்போச்சு அப்படிங்கிறாங்க. போர்ட், துறைமுக வசதி, விவசாயம், மீன் பிடிக்கக்கூடிய தொழில், இது எல்லாத்துலேயுமே கட்டடங்கள் கட்டி கொடுக்கக்கூடிய கான்ட்ராக்ட், போர்ட்டை உருவாக்கக்கூடிய அந்த மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இது எல்லாத்துலேயுமே சீனா முழு முதலாக ஸ்ரீலங்காவினுடைய பல்வேறு நிலங்களை என்ன பண்ணியிருக்காங்கன்னா 99 வருஷத்துக்கு குத்தகைக்கு எடுத்து வச்சுருக்காங்க. இதனால் ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதியாலேயே ஒன்றும் செய்ய முடியல. சீனா கூப்பிட்டாங்கன்னா அவர் போய் தான் ஆக வேண்டிய சூழல் இருக்குது. ஸோ வங்கதேசம் டைலமோ ஆப்ஷனில் இருக்குது. அதே நேரத்தில் ஸ்ரீலங்காவை முழுவதுமாக கைப்பற்றக்கூடிய வாய்ப்புங்கிறது சீனாவுக்கு இருக்குது. சீனாவினுடைய கையில் தான் இப்போது இந்த ஸ்ரீலங்கா அப்படிங்கிற தேசமே இருக்குதுன்னு சொல்லலாம். அந்த அளவிற்கு ஸ்ரீலங்காவுக்கு கடன் கொடுத்து அடிமையாக்கி வச்சிருக்கு சைனா. ஸோ இன்னொரு புறம் நம்மளுடைய அண்டை நாடாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான் நமக்கு ஆரம்ப காலகட்டத்திலிருந்து தலைவலியாக உள்ள தேசம் அப்படிங்கிறது பாகிஸ்தான் தான். ஏன்னா அதிகமான அளவில் போரை நம்ம சந்தித்தது பாகிஸ்தானோட. இப்படிப்பட்ட நிலையில் பாகிஸ்தானோட சீனா ரொம்ப பெரிய அளவில் இந்தோ பசிபிக் ரீஜியனில் மிக முக்கியமான ஒரு இடம்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுடைய கடற்பகுதியும் இருக்குது. ஸோ பாகிஸ்தானுக்கு என்ன நன்மையெல்லாம் சீனா செஞ்சுருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஆப்கன் குவாடுக்குள்ளே யார் இருக்கா அப்படிங்கிற அந்த விவரம், அதுக்கு ஏன் ரஷ்யா இவ்வளோ தூரம் பெரிய அளவில் முனைப்பு காட்டுது, சீனாவோட அவங்க ஏன் ஈரானோட அவங்க ஒரு 20 வருஷத்துக்கான கான்ட்ராக்ட் ஒன்று சைன் பண்ணியிருக்காங்க எஸ்டர்டே. அந்த இடத்துல இருந்து தான் இந்த புள்ளி பெரிய அளவில் தொடங்கியிருக்கு. ஸோ ஈரானும் ரஷ்யாவும் செய்திருக்கக்கூடிய ஒப்பந்தம் அப்படிங்கிறது பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய 2 நாடுகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு பெரிய திட்டம் ஒன்று தீட்டுறாங்க. இதனுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி தான் பிரிக்ஸோடு சேர்ந்து ஆப்கன் குவாட். அப்போ ஆப்கன் குவாடுக்குள்ளே சைனா இந்தியாலாம் வருவாங்களா அப்படிங்கிற கொஸ்டின் இருக்குல்ல, அதுதான் இப்போ பாகிஸ்தானில் அவங்க எந்த அளவுக்கு ஆக்கிரமிப்பை செலுத்தியிருக்காங்க சீனா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி பேசலாம். சைனா பாகிஸ்தானுக்குரிய ஒரு சேட்டலைட்டை தன்னுடைய ஏவுதளத்தில் வச்சு ஏவி கொடுத்துருக்காங்க. பாகிஸ்தானுக்கு அவங்க உதவி செஞ்சுருக்காங்க. நல்லா கேட்டுக்கோங்க. பாகிஸ்தானுடைய சேட்டலைட்டையே டைரெக்டாக இப்போ நம்மெல்லாம் காசு வாங்கிட்டு பண்ணுவோம் இல்லையா. நம்ம இஸ்ரோ வெவ்வேறு நாடுகளுடைய சேட்டலைட்டை நம்மளோட சேர்த்து வச்சு ஏவுவோம்.
பட் சைனா வந்து பாகிஸ்தானுக்கு முழு முதலாக ஹெல்ப் பண்ணுறாங்க. அரசியல் மாற்றம் ஏற்படாமல் பாகிஸ்தானில் தடுக்கிறதுக்கு இம்ரான் கானுக்கு 14 ஆண்டுகள் சிறை தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவர் ஊழல் செஞ்சுருக்காரு, செய்யலை, அதெல்லாம் தாண்டி வந்து அவருக்கு 14 ஆண்டுகள் சிறை. அப்போது அமெரிக்காவின் கைப்பாவையாக இருக்கக்கூடிய நபர் தான் அங்கே பாகிஸ்தானில் இப்போது ஷெபாஸ் ஷெரீப் வந்து ஆட்சி பண்ணுறாரு அப்படிங்கிறத தாண்டி ஷெபாஸ் ஷெரீப் முழுக்க முழுக்க சீனாவின் பக்கம் சாய்ந்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இன்னொரு புறம் அமன் 25 போர்க்கப்பல், இந்த கடற்படை சம்பந்தமான எல்லா உதவிகளுமே சீனா தான் கொடுக்குறாங்க. நீர்மூழ்கி கப்பல், குவைத்தர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த துறைமுக திட்டம், இது எல்லாத்துக்குமே பாகிஸ்தானில் யார் உதவி செய்கிறாங்கன்னா சீனா தான் உதவி செய்யுது. மின்சார பற்றாக்குறையை சரி செய்கிறதுக்கான எல்லா வாய்ப்பையும் சீனா தான் உருவாக்கி கொடுக்குது. இதன் காரணமாக இந்தியாவினுடைய எரிசக்தி தேவைகள் இருக்குல்ல, அது வந்து பூர்த்தியாகுதான்னு பார்த்தா நம்மளால் பெரிய அளவில் விற்க முடியல. ஏன்னா அதை வாங்குறதுக்கு பக்கத்து தேசமான பாகிஸ்தான் யாரை சார்ந்திருக்காங்கன்னா சீனாவை சார்ந்திருக்காங்க. ஸ்ரீலங்காவும் அதே மாதிரி தான் அவங்களுடைய தேவைகள் எல்லாத்தையும் சீனாவே பூர்த்தி பண்ணிடுது. ஸோ வங்கதேசம் ஏற்கனவே போடப்பட்டு இருக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டாங்க இந்தியாவோட. இப்படிப்பட்ட நிலையில தான் அவங்க அடுத்த கட்டமாக வந்து என்ன செய்கிறாங்கன்னா இந்தோ பசிபிக் ரீஜியனில் யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த பாகிஸ்தான், வங்கதேசம், ஸ்ரீலங்கா உள்ளிட்ட நாடுகள் போகும் அப்படிங்கிற கொஸ்டினை முன்வைக்கிறாங்க. ஸோ சீனா, கியூபா, ஈரான் மீது கடும் கோபத்தில் யார் இருக்கான்னு கேட்டால் அமெரிக்கா இருக்குது, வெனிசுலா உட்பட. இந்த நாடுகள் எல்லாத்தையுமே முழுவதுமாக அவங்க எப்படி சொல்கிறது, போர் மூலியமாக கட்டுப்படுத்துவாங்களா அப்படிங்கிற பெரிய கொஸ்டின் மார்க். வெனிசுலாவினுடைய அதிபர் மதுரா மேலெலாம் அவரை சிறைப்பிடிச்சு கொண்டு வாங்க, அவங்களுக்கு பல கோடி ரூபாய் நாங்கள் தர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி வந்து கியூபாவும் அதே மாதிரி தான், அவங்க கம்யூனிஸ்ட் நாடு, சைனாவும் கம்யூனிஸ்ட் நாடு. ஈரான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இஸ்லாமிய தேசமாக மாறிப்போச்சு. தொடர்ச்சியாக அவங்களுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆகவே ஆகாது. இந்த நாடுகள் மீது கடும் கோபத்தில் தான் இப்போ அமெரிக்கா இருக்குது. ரொம்ப அதிரடியான முடிவு எடுக்கக்கூடிய ட்ரம்ப் இப்போ உள்ள என்ட்ராயிருக்கார். ஸோ வரி மூலியமாக எல்லா நாடுகளுக்கும் தன்னுடைய கட்டுப்பாட்டை வந்து செலுத்தணும் அப்படின்னு ட்ரம்ப் பிரியப்படுறார். இப்படிப்பட்ட நேரத்தில் தான் ரஷ்ய அதிபர் புட்டின் தன்னுடைய ஃபாரின் மினிஸ்டர் லாவ்ரோவ் மூலியமாக ஒரு முக்கியமான ஸ்கீம் ஒன்று கொண்டு வர்றார். அதுதான் ஆப்கன் ஸ்குவாட். இந்த ஆப்கன் ஸ்குவாடில் எந்தெந்த நாடுகள்லாம் வர்றாங்கன்னா ரஷ்யா, சைனா, பாகிஸ்தான், ஈரான். இதில் இந்தியாவும் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா இந்த இந்தோ பசிபிக் ரீஜியனை ஒட்டுமொத்தமாக கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது இந்த 5 நாடுகளுக்கும் போய் சேரும். அப்படி இருக்கும்போது மீண்டும் ஒரு பிரிக்ஸ் கூட்டணி, ஒரு பெரிய வலுவான ஒரு கூட்டணி இந்த கடல் சார்ந்த எல்லைகளை பாதுகாப்பதற்கும் நாடு பிடிக்கக்கூடிய ஆசையில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு முட்டுக்கட்டை போடுவதற்கான ஒரு பெரிய வாய்ப்பாகவும் அமையும் தான் இது சொல்கிறாங்க. ஸோ அமெரிக்கா அடுத்ததாக எல்லையை விரிவு செய்து அமெரிக்காவுக்கான ஒரு சோவியத் யூனியன் அப்படின்னு எப்படி உருவாக்குனாங்களோ ஒரு 1990s, அதே மாதிரி அமெரிக்கா இப்போது யுஎஸ்ஏ யூனியன் சொல்லிட்டு ஒரு பெரிய நாடு பிடிக்கக்கூடிய திட்டத்தை செய்ய போகிறாங்க. அடுத்த 5 வருஷத்தில் ட்ரம்ப் எடுக்கக்கூடிய பெரிய முயற்சி அதுவாகத்தான் இருக்கும். அது போர் மூலியமாகவும் நடக்கலாம், இல்லை மிரட்டல் மூலியமாகவும் நடக்கலாம், இல்லை கடன் கொடுத்து அந்த நாட்டை ஒட்டுமொத்தமாக அடிமைப்படுத்தக்கூடிய வேலையாகவும் இருக்கலாம். ஸோ இப்படிப்பட்ட வேலைகள் தான் அடுத்து நடக்க போகுது. இதன் காரணமாக அடுத்து வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது இந்த ஆப்கன் ஸ்குவாடை மையப்படுத்தி நிறையா நியூஸ் வரும். அதை கண்டிப்பாக பிரசாத் சிக்னேச்சர் முன்னக்கூட்டியே சொல்லியிருக்கு அப்படிங்கிற செய்தியையும் மக்களுக்கு சொல்லி நிறைவு செய்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 9449359224 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆண்களுக்கு சக்தியை அதிகரிக்கும் மூலிகைகளை தேர்ந்தெடுத்து நேர்த்தியான முறையில் தயாரிக்கப்பட்டது ஊட்டி நேச்சுரல் பவுடர். மூலிகைகளில் அனுபவம் கொண்ட டாக்டரால் உருவாக்கப்பட்டது. நேரில் வருபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும். கொரியர் மூலமாகவும் பெற்றுக்கொள்ளலாம். தமிழ்நாட்டிற்குள் கேஷ் ஆன் டெலிவரி வசதியும் உண்டு.